செம்மையான ஒரு வேலை வாய்ப்படத்தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா நம்மளுடைய அரசாங்கம் தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெகுலராக வேலை வாய்ப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் எங்கெங்கே வேலை இருக்கோ அதை போட்டுக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஒரு வீடியோ உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிணத்துக்கடவு வட்டார பகுதியிலிருந்து தான் வருவாய் கிராமங்களில் 4 கிராம உதவியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது எங்கே அப்படின்னா கிணத்துக்கடவு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் தான் கிராம உதவியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வேலை வாய்ப்பகம் மூலம் பட்டியல் பெறும் மற்றும் பத்திரிகையாளர்கள் விளம்பரம் செய்து அதன் மூலம் வரும் விண்ணப்பங்களை பெற்று நேர்முக தேர்வு நடத்தி பணி நியமனம் செய்திட மாவட்ட ஆட்சியர் கடிதத்தில் உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எனவே பணி நியமனம் செய்வதற்கு தொடர்பான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 16/7/2025 வெளியிட்டிருக்காங்க. கடைசி நாள் நீங்கள் வந்து அனுப்ப வேண்டியது அப்படின்னு சொல்லி 1 மாதம் 18/8/2025 வரைக்கும் நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 4 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புறதுக்காக தான் இந்த ஒரு விண்ணப்பங்கள் வெளியாயிருக்கு. இந்த விண்ணப்பத்தில் வந்து நீங்கள் என்னென்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க. பதவியின் பேர் கிராம உதவியாளர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஊதிய விகிதம் அப்படின்ற சிறப்பு காலமுறை ஊதியம் ரூபாய் 11,100 35,100 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் பெயர் வந்து கிணத்துக்கடவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னா 4 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நிரப்பப்படப்பட்டுள்ள கிராமத்தின் பெயர் விவரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சோழவம்பாளையம், சோழனூர், கிருஷ்ணராயபுரம், அப்புறம் தேவனாம்பாளையம் அப்படின்ற மாதிரி அவங்க கிராமம் பேரெல்லாம் விட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இள சுழற்சி முறையில் பிசிஎம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து எஸ்சி அட்டவணை வகுப்பினரில் இருந்து அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது எம்பிசி டிஎன்சி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிசி இல்லை பெண்களுக்கு முன்னுரிமை அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க இல்லையோ தோல்வி அடைந்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. தமிழ் மொழி கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியில் நீங்கள் தேர்வு எழுதியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து இதர தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விண்ணப்பதாரர் கிணத்துக்கடவு வட்டத்தில் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படுவரின் நடத்தை குறித்து முந்தைய குற்ற பின்னணி குறித்தும் நியாயமான அலுவலர் அறிந்து திருப்தி அடைய வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குறைந்தபட்சம் 21 வயதாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதிகபட்சம் 32 வயசுக்காக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தர் வந்து 50 வயதாக இருக்கலாம், இல்லைன்னா 55 வயசாகவும் முஸ்லீம் பிரிவில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? விண்ணப்பிக்கும் முறை எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை விண்ணப்பங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வமான இணையதளம் இருக்கு இல்லையா, https://coimbatore.nic.in அப்படின்ற இணையதளத்தில் போய் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் இந்த விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து விண்ணப்பங்கள் ஃபில் பண்ணிட்டு அவங்களுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? எதுக்கு எந்த அட்ரஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிணத்துக்கடவு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேரிலையோ இல்லை பதிவு அஞ்சல் மூலமாகவோ அனுப்பப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மிதிவண்டி, இருசக்கர வாகன ஓட்டும் திறன், வாசித்தல் எழுதல் திறன் இதெல்லாமே தெரிஞ்சிருக்க வேண்டும் தமிழில் நன்றாக அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அலுவலக முகவரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், கிணத்துக்கடவு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே? இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.